ஹாய்ங்க, ஐம் சங்கீதா, ஃபிசியோதெரபிஸ்ட்டுங்க. இது ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோங்க. நான் கரண்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு வில்லேஜ்லங்க. பொதுவாக இங்கே பேஷண்ட்ஸ் வந்து எப்படி வருவாங்கன்னா, ஒரு அடிப்படுது, இல்லை சுளுக்குது, ஒரு வெயிட்டை தூக்குறாங்க, ஒரு நெக் பெயினோ பேக் பெயினோ வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் வந்து ஆயின்மெண்ட்டு அது இதுன்னு யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ண பார்ப்பாங்க. அப்போ வலி சரியாகலைன்னா மெடிக்கல் ஷாப்பில் போய் மெடிசன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இது வந்து 1 இயர் 2 இயர் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் வரைக்கும் வந்துட்டு கண்டினியூ ஆகிறதும் வந்துட்டு இருக்குங்க. இந்த காலில் ஸ்டார்ட் ஆன வலி இந்த காலுக்கு போய் இடுப்பு வலி வந்து கழுத்து வலி வந்து வேலை பண்ணவே முடியாத ஒரு நிலைமையில வந்துட்டு ஒரு பக்கத்தில் இருக்கிற டாக்டர் கிட்ட போவாங்க, இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க யாரை சொல்றாங்களோ அங்கே போவாங்க. ஒரு மெடிசன் எடுப்பாங்க. அவங்க எழுதி கொடுத்த மெடிசனை வந்துட்டு அந்த வலி சரியாயிடுச்சுன்னா ஓகே, அதுக்கப்புறமும் வந்துட்டு திரும்ப திரும்ப எப்பெல்லாம் வலி இருக்கோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த அட்வைஸுமே மெடிக்கல் அட்வைஸுமே இல்லாமல் போகிற டைமில் வந்துட்டு ஒரு எக்ஸ்ரேவோ ஸ்கேனோ ஏதோ ஒன்று பார்த்துருப்பாங்க. அந்த ஒரு ரிப்போர்ட்டை மட்டும் இவ்வளோ வருஷம் முன்னாடி எடுத்தது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துருக்க மாட்டாங்க. வேலை பண்ண முடியல, வேலைக்கு போகலை, அதனால வந்துட்டு ஃபேமிலி வந்து சஃபர் ஆகிட்டு இருக்கும். அவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. இது வந்து ஃபிசியோதெரப்பி பற்றின ஒரு அவேர்னஸ் வந்துட்டு இல்லாததுனால தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுறேங்க. நம்மெல்லாம் படித்தானா ஃபிசியோதெரப்பி படித்தவங்க மட்டும் கிடையாது, எஜுகேட்டடாக இருக்கிறவங்க, ஃபிசியோதெரப்பியோட அவேர்னஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஒரு பிரச்சனை, ஒரு வலி, ஒரு கழுத்து வலியோ இடுப்பு வலியோ முட்டு வலியோ வருதுன்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக பார்க்குறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு ரெக்கவரி, நீங்கள் வந்து குணமாகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. நீங்கள் ரொம்ப லேட் பண்ண ஒன்று உங்களுக்கே போர் அடிச்சிடும். நீங்கள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றதுக்கோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ உங்கள் உடம்பு வந்து அதுக்கு வந்துட்டு ரொம்ப சிரமமும் படுங்க. அந்த எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறோன்னா உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். நீங்கள் பிகினிங்லேயே வரீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு ரெடியாகி வேலைக்கு போகலாம். நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பை லீட் பண்ணலாம்ல. அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃபுங்கிறதே கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டிஸ்டர்ப்டாக வந்துட்டு அனுபவிக்கணும். நம்ம ஒரு 30 வயசுல 40 வயசுல ஒரு வலி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு 50 வயசு 60 வயசுல தான் வந்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கே வரீங்க. இவ்வளோ லாங் கேப் எல்லாம் வந்துட்டு அந்த அத்தனை வருஷத்தை உங்களோட லைஃப்ல வந்துட்டு நீங்க வந்து அனுபவிக்க முடியாம போயிருச்சு இல்லையா? இது அவேர்னஸ் இல்லாததுனால தான் இது நடக்குதுன்னு நான் நம்புறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்றேன்.